ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு சட்னி தாங்க தக்காளி வச்சு பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ண போகிறேன். அதுதான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் தக்காளி விலை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. சரி, இந்த டைமில் செஞ்சு பார்க்கலாம்ல இந்த மாதிரி சட்னியெல்லாம். தக்காளி சட்னி, தக்காளி சாதம் எல்லாம் இப்போ தாங்க பண்ண முடியும். கொஞ்சம் அப்புறம் விலை ஜாஸ்தி ஆயிடுச்சு, குறைச்சுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி தானே சமையல் பண்ணுறோம் நம்ம கிச்சனில். ஸோ இந்த தக்காளி சட்னி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். சிம்பிள் மெத்தட் தாங்க. நீங்கள் ஒரு டைம் செஞ்சு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு நாள் ஒருத்தவங்க வீட்டுக்கு, அதாவது என்ன சொல்கிற, ரிலேஷன் வீட்டுக்கு போயிருந்தோம். அப்போ இந்த சட்னி வந்து அவங்க வச்சுருந்தாங்க. ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு உடனே பண்ணிட்டாங்க. சரி, சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, நம்மளும் செய்யலாம் அப்படின்றதுக்காக வீட்டில் செஞ்சேன். அதுவும் இல்லாமல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறதுக்கு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. இதில் வெங்காயம் எதுவுமே நம்ம சேர்க்காதனால பார்த்தீங்கன்னா, தக்காளியும் பூண்டு மட்டும்தான் சேர்த்து அரைக்க போகிறோம். அதனால் பார்த்தீங்கன்னா கெட்டு போகாது, ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 4 நாள் வரைக்கும் ஒன்றுமே ஆகாதுங்க. சட்னி சூப்பராகவே இருக்கும். அது மாதிரி பார்த்திங்கன்னா பசங்களுக்கும் இது நல்லா அந்த ஃப்ளேவரோட ரொம்ப நல்லா பிடிச்சி போச்சு இது. சரி, நானும் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தக்காளி நான் எப்பொழுதுமே என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, அரைச்சிட்டு தாங்க போடுவேன் குழம்புக்கெலாம். ஏன்னா சம்டைம்ஸ் இந்த மாதிரி காயாகவும் ஆகிடும், நமக்கு தெரியாது. அதனால் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே அரைச்சிப்பேன். சாம்பாரை தவிர நான் எல்லா குழம்புக்கும் அரைச்சி தாங்க சேர்க்குறது. அப்போ தான் இந்த ஃப்ளேவரோட தக்காளி கொஞ்சம் நல்லா இருக்குது. இல்லைனா இந்த மாதிரி காயாக போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வதக்கி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. அதனால் நான் அரைச்சிட்டு போகிறதுனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாவே இருக்கும். நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த சட்னிக்கு நான் வந்து பூண்டு, அப்புறம் தக்காளி, அப்புறம் மிளகாத்தூள், இப்போ நம்ம குழம்பு தூள் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துருக்கேன். கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க, மையாக அரைச்சிக்கோங்க நல்லா. வெங்காயம்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டாங்க. பாருங்கள், இந்த மாதிரி பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தாளிச்சிக்கோங்க. கடுகு, உளுத்தம் பருப்பு, நான் வந்து கடலெண்ணெய் தான் சேர்க்குறேன் இதுக்கு. உங்களுக்கு நல்லெண்ணெய் பிடிக்குன்னா நல்லெண்ணெயும் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், கடலெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம் பருப்பு, அப்புறமா பெருங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. பெருங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா சேர்த்துக்கோங்க, தாராளமாக நல்லாயிருக்கும் தக்காளி சட்னிக்கு. அந்த பூண்டு, பெருங்காயம் எல்லாம் சேர்ந்து அந்த தக்காளியோட ஃப்ளேவரோட செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த தக்காளி ஊறுகாலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நல்லாயிருக்கும் ஃப்ளேவரோட. நீங்கள் ஒரே ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். அது இட்லிக்கும் தோசைக்கெலாம் சுட சுட சாப்பிடும்போது செம்ம சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து நான் குழம்பு தூள் தான் சேர்த்துருக்கேன். வரமிளகா எதுவுமே சேர்க்கல. குழம்பு தூள் 3 தாங்க சேர்த்துருக்கோம். நம்ம வெளியில் போயிட்டு வரோம், இல்லை ஒரு அவசரத்துக்கு சட்னி வேணுன்னா இந்த சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்து நல்லா கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணியிருக்கேன். திக்காக தான் வச்சுருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஸ்கூலுக்கு டிஃபன் பாக்ஸில் வச்சு விடுறதுனால கொஞ்சம் திக்காக தான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுக்கோங்க. தண்ணி வேணாலும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கொதித்து அந்த பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்க அளவுக்கு சூப்பராக கொதிச்சிருச்சுங்க. இப்போ நல்லா சுட சுட இட்லிக்கு சாப்பிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு பிடிச்சிருக்கான்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த இட்லி பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு, நல்லா பொசு பொசுன்னு. இந்த இட்லி மாவு எப்படி அரைக்கின்றது என்னோடய வீடியோவில் இருக்குது, என்னோடய சேனலில் போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு உங்களோட சப்போர்ட் கொடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.